லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை குறித்து தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு விமர்சனமானது முன் வச்சிருக்காங்க. இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ஒரு முட்டாள்தனமான செய்தி. தளபதி தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி 24 மணி நேரம் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் மக்களோட மக்களாக இருக்கார். இது பிரேமலதா வேணுக்குன்னே ஏதாச்சும் ஒரு பொருளையை கிளப்பி விடுது. அடுத்து கேப்டனுக்கு 3 முறை அந்த அடக்கத்தில் தளபதி அப்படி ஒரு உதயநிதியும் தளபதியும் அப்படி ஒரு ஒற்றுமையாக இருந்து இறுதி சடங்கு நல்ல முறையாக செஞ்சார். அன்னைக்கு நல்லா வாழ்த்திட்டு இன்னைக்கு ஏதாச்சும் அரசியல் காழ்ப்புணர்ச்சினால ஏதாச்சும் ஏட்டி பூட்டி பேசுது பிரேமலதா. தனிப்பட்ட ரீதியாக பார்க்கும்போது பிரேமலதா மேடம் இந்த மாதிரிக்கெலாம் சொல்லக்கூடாதுன்னு தான் என்னோடய கருத்து. ஏன்னா அரசியலில் விருப்பு இருக்கும். கொள்கைகள் உங்கள் கொள்கைகள் வேறு, எங்கள் கொள்கைகள் வேறு இருக்கலாம். அவர் கொள்கை வேறு, நம்மளோட கொள்கை வேறு இருக்கலாம். ஆனால் அவர் இப்போதைக்கு தற்போது நம்மளோட முதலமைச்சர். அந்த முதலமைச்சருடைய தனி சுதந்திரம், அவர் எப்படி இருக்கார், அவர் உடல் ரீதியாக எப்படி இருக்குன்னு நம்ம விமர்சிக்கக்கூடாது. அவர் நல்லபடியாக இருக்கார், நல்லா செயல்படுத்துவார் தான் நம்ம கொண்டு போகணும். அவர் செயல்படுத்துறதுல ஏதாவது கம்மியாக இருந்தால் தான் நம்ம விமர்சிக்கணும். அவர் உடல் ரீதியாக எப்படி இருக்காருன்னு சொல்கிறது நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம டாக்டரா இல்லை பெரிய லெவலில் நம்ம எதுவும் இருக்கோமா? அது நம்ம அப்படி சொல்கிறதுல அது எனக்கு என்னை பொறுத்தளவில் ஒரு இதுதான், ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறதா தான் நான் கவனிக்கிறேன். ஒரு சாமானிய மனிதனாக நான் சொல்ல முடியும். ஒரு நம்ம மனுஷனாக மதிக்கணும். அவர் பேட்டனா போடணும், எதுனா ஒன்று போடலாம். இவங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க எதிர்கட்சி தலைவர் இருந்ததுனால விமர்சனம் பண்ணுறாங்க. அப்படி செய்கிறது தவறு. எனக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிடிக்காது தான். என் கட்சி ஏடிஎம்கே இருப்பினும் எனக்கு எல்லா மனுஷனும் ஒன்று தான். அதனால் அந்த பேண்ட்டு போடுறது வேஸ்ட்டு போடுறது அவருடைய சுய விருப்பம். இவங்க விமர்சனம் பண்ணுறது உங்களுக்கு தகுதி இல்லை. முதல்ல இந்த மாதிரி ஒரு இழிவாக பேசுறது ரொம்ப தவறு தான். ஏன்னா அவர் பேண்ட்டு போடுறாரு, வேஷ்டி கட்டுறாரு, அது அவருடைய விருப்பம். இப்போ எல்லாம் ஜென்ரலாக ஆகி போச்சுல, எது வேணாலும் போடலாம். மந்திரிங்களாம் இப்போ வேஷ்டி தான் கட்டினு தான் சட்டசபைக்கு வரணுன்னு ஒரு தலையெழுத்து கிடையாது. பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுன்னு வரலாம், எது வேணாலும் வரலாம். ஆனால் அவங்க சட்டசபைக்கு வரும்போது அவங்க என்ன ட்ரெஸ்ஸை விரும்பி போடுறாங்களோ அது அவங்களோட விருப்பம். ஆனால் இவங்க ஒரு கட்சிக்கு நிர்வாகியாக இருந்து இது மாதிரி பேசுகிறது தவறு தான். தவறான விமர்சனம் தான் இது. அப்படிலாம் சொல்கிறது தவறான விமர்சனம். பிரேமலதா ஒரு அரசியல் தலைவராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சிஎம்ஐ பற்றி சொல்கிறது ஒரு தவறான கருத்து இது. அதே நிலைமையை பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்தையும் உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்தார். அவரை பற்றி நிறைய பேர் எல்லோரும் தரந்தாண்டி பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது சிஎம்ஓ இல்லை வேறு யாரும் தரந்தாண்டி பேசுறது கிடையாது. நல்ல அரசியல்வாதிக்கு பேசுறது கிடையாது. அது இது தவறான கருத்து. இது வன்மையாகவும் கண்டிக்கணும் கூட. அவங்க இது மாதிரி பேசுறது யாரையோ குளிர்ச்சி படுறதுக்கு பேசுகிற மாதிரி தெரியுது. யாரையோ சந்தோஷப்படுறதுக்காக பேசுன வார்த்தையாக தெரியுது. அவங்களுக்கு யாரோ வேண்டியவங்களுக்காக குளிர்ச்சி படுறதுக்கு பேசுன வார்த்தையாக தெரியுது. தவறான வார்த்தை. இவங்க ஒரு அரசியல் தலைவராக இருந்துக்குன்னு ஒரு சிஎம்ஐ இந்த மாதிரி தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறது தவறான விஷயம். அவ்வளோ ஒன்றும் மோசமான நிலைமையில் இல்லை. அவர் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை தான். அது எப்போ பிடிச்சி உடம்பு சரியில்லை தான் அவருக்கு. இருந்தாலும் அவர் மேனேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அதனால் எந்த குறையும் கிடையாது. அரசியல் பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி அநாகரிகமான அரசியல் பேசுறது தவறானது. இது வன்மையாக கண்டிக்க வேண்டியது. எங்கள் மாதிரி பார்வையாளர்களுக்கு இது ஒரு பொதுவானவங்களுக்கு இது தவறான கருத்தாக தான் தெரியுது. இந்த மாதிரி பேசக்கூடாது. பிரேமலதா மேடனோட தனிப்பட்ட கருத்துகள், அவங்கள என்ன காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறான்னு சொல்லிட்டு அவங்க நம்ம உள்ளுக்குள்ளே போய் நம்ம கவனிக்க முடியாது. நம்ம சாமானிய மனிதனை தான் நம்ம பேச முடியும். சாமானிய மனிதனா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண கடைக்கோடியில் இருந்து வாழ்கிற ஒரு மனிதனாக தான் நம்ம பேச முடியும். அன்றாட நிகழ்ச்சி, அன்றாட நிரல், அன்றாட என்ன நடக்குது அதை கவனித்து நம்ம பார்க்கும்போது நம்ம அதை வச்சு தான் பேச முடியும். அரசியல் ரீதியாக உள்ளுக்குள் நுழைஞ்சு என்னை பொறுத்தளவில் தனிப்பட்டு விமர்சிக்கணும். அவரோட உடல் ரீதியாக விமர்சிக்கிறது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு செயல் இல்லைன்னு கருத்து. அதான் ஒரு முட்டாள்தனமான ஒரு செய்தின்னு சொல்லுவேன். முட்டாள்தனமான ஒரு பேச்சு. அரசியல் காழ்ப்புணர்ச்சினால இது ஒரு விமர்சிக்க தகுதியே இல்லாது. ஏடிஎம்கே தான் போகலாம். கூட்டணியில் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி ஏதாச்சும் ஒன்று பேசுவாங்க. அதுபோது பிரேமலதா எப்பவும் திமுக தாக்கி தான் பேசும். அது ஏற்கனவே கேப்டன் இருக்கும்போதே கேப்டன் திமுகவுடைய விசுவாசி. அந்த காலத்திலே இந்த அம்மா அரசியலில் சம்பாத்தியம் பண்ணதுக்காண்டி இப்படி ஒரு செய்தியை ஒரு பொருளையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. தளபதி 24 மணி நேரமும் உழைச்சிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி. விஷயம். ஏன்னா அவங்க அது உணரணும். ஏன்னா அவங்க ஒரு கட்சியுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவராக இருந்தார். ஏன்னா அவரும் இது மாதிரி யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்சிக்கு எவ்வளோ பாதிக்கப்படும், இல்லை அவங்களுக்கு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும். இது தவறான விஷயம். அவங்க கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டாகணும்.
அது அவரோட தனிப்பட்ட கருத்து. அது கேப்டன் முடியலை அப்படின்னு சொன்னோன்னா அது முடியாத கொண்டு போய் நம்ம வந்து அரசியல் ரீதியாக அவர் இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னா சொல்கிறது நல்லது இல்லை இல்லையா? அது மாதிரிலாம் இப்போ நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு முதல் நீங்கள் கொள்கை ரீதியாக கேளுங்க. அவரோட கொள்கை பிடிச்சிருக்கா, அவர் இப்போ செயல்படுத்துகிற விதம் நல்லா இருக்கா, அவர் எந்த ரீதியாக யோசிக்கிறாரு, நம்ம சாதாரண மனிதனா நம்மளுக்கு என்ன நன்மைகள் வந்து அடையுது அப்படின்னு சொன்னால் நம்ம விமர்சிக்கலாம். அவனோட உடல் ரீதியாக உள்ளதை நம்ம விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அது தப்பு. என்னோட கருத்தின்படி தவறுன்னு தான் சொல்கிறேன். பிரேமதாசல்ல எந்த ஒரு மனிதனும் தனிப்பட்ட ஒரு மனிதன் உடல் ரீதியாக விமர்சிக்கிறது தவறுன்னு தான் சொல்கிறேன். நான் பிரேமலதா மேடம் வச்சு சொல்லலை, யாருமே எல்லாரும் பொதுவாக என்னோட கணிப்புப்படி அப்படி சொல்றேன். அதாம்மா அவர் வேலையில் ஏதாவது குறை இருந்தால் அதை பற்றி பேசுனா வரவேற்கலாம். அவங்களுடைய வேலையில் அவங்களுடைய முதலமைச்சருடைய இதில் இருந்து அரசாங்க வேலையிலேருந்து ஏதாவது தவறு இருந்திருந்தால் அதை சுட்டி காட்டி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பேசலாம். அதை தவிர்த்து அவர் உடல்நிலையை பற்றி விமர்சனம் பண்ணுறது வந்து ஒரு படுமோசமான அநாகரிகமான செயலாக தெரியுது. அப்படி பார்த்தா விஜயகாந்தை வந்து நிறைய பேர் பேசும்போது எல்லாருக்கும் மனசு வலியாக தான் இருந்தது. நல்ல தலைவருங்கிற மாதிரி பேசக்கூடாது. ஒரு அரசியல் தலைவராக இருந்துக்கிட்டு இன்னொரு அரசியல் தலைவரை அரசியல் ரீதியாக பற்றி பேசலாம். அவர் உடல்நிலையை வச்சு பேசுறது இது ரொம்ப பொது ஜன மக்கள் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. பிரேமலதாவை ஒரு தவறான பார்வையோடு தான் பார்ப்பாங்க. அதைத்தான் சொல்கிறேன், இயற்கையில் இருக்கிறது நாகரிகம் அந்த அளவுக்கு தான் இருக்குது. நாகரிகம் சொல்லக்கூடாது, சொல்கிறாங்க, மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி. அரசியல் தான் கட்சியை வளர்க்கணும், இப்படியெல்லாம் செய்தி முரண்பாடாக சொன்னால் தான் கட்சி வளரும்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு முரண்பாடான செய்தி. விமர்சனம் செய்கிறது மிகப்பெரிய தவறு. அதுவும் குறிப்பாக வந்து தமிழக முதலமைச்சர் அவர் பேண்ட்டு போட்டுன்னு போகலாம், வேஷ்டி கட்டுன்னு போகலாம், எப்படி வேணால் போகலாம். புரியுதுங்களா? காலையில் வாக்கிங் போகலாம் ஷார்ட்ஸ் போட்டுன்னு. அவருடைய சுய விருப்பம் அது. அந்த சுய விருப்பத்தில் யார் தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதை பிரேமலதா சொல்கிறது முக்கியமான தவறு. அவர் வந்து பெரிய மனுஷு பண்ணி ஒரு நடிகர், ஒரு சிறந்த நடிகர், ரெண்டாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், அவருக்கு மரியாதை கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஊர்வலத்தை அவர் தலைமையில் அரசாங்க பாதுகாப்பு கொடுத்து அவ்வளோ மரியாதையாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த மரியாதையை அவங்க இழந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதே அந்த இடத்துக்கே வரலையே. நான் அதை அவர் விமர்சிக்க கூடாதுன்னு தான் சொல்கிறேனே. அவர் ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்துக்கு நம்ம எப்படி பண்ணுவோம்? அவர் பேண்ட்டு போடுவார், இல்லை நினச்சா அவர் லுங்கிக்கு. அவர் இப்போ முதலமைச்சர் 24 hours அவர் பணி செய்கிறவர். அவர் பணியில் என்ன தொய்வு இருக்குது அதை தான் நான் விமர்சிக்க நிற்கணும். அவர் எந்த வகையில் எந்த பேண்ட்டு போட்டு போகிறாங்களா, ஷார்ட் போட்டு போகிறாங்களா, ட்ராயர் போட்டு போகிறாங்களா, அல்லது அவங்க அவருக்கு கம்ஃபர்டபுள் எது இருக்கோ அதை செயல்படுத்துவாங்க. அது கோட்டு கூட எந்த இடத்துல என்ன செய்யணுமோ அவருக்கு தெரியும். அதை போய் நான் விமர்சிக்கலாமா? என்னோடய செயல்பாடில் தான் நான் சொல்ல முடியும். எனக்கு என்ன செஞ்சுருக்காரு, என் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு, என்னோடய சந்ததிக்கு என்ன செஞ்சுருக்காரு, என்னோடய நாட்டுக்கு இது எதிர்காலத்துக்கு என்ன செய்கிறாருன்னு தான் நான் விமர்சிக்கணும். புரியுதா? நான் ஒரு விவசாயி, நான் ஒரு தனி மனிதனை பார்க்கும்போது அதை தான் பார்க்கணும். அவர் பேண்ட்டு போடுறாரா அல்லது அவர் வேஷ்டி கட்டுறாரா, அது ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தில் நம்ம ஈடுபடுறதுன்னு நல்லதில்லை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தமிழ் கலாச்சாரத்துக்கு வேஷ்டி சட்டை கட்டணுன்றது அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்குல்ல. அவங்க சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. அவர் வேஷ்டி சட்டை கட்டுறவர் தானே, கட்டிட்டு தானே இருந்தார். அவருக்கு ஏதோ சூழ்நிலை, எங்கேயோ போகிற வரது சூழ்நிலை, இதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியில் போனால் இல்லை வேறு எங்கேயாவது போகும்போது போட வேண்டிய சூழ்நிலை பேண்ட் ஷர்ட்டை போட்டு தான் ஆகணும். தமிழை வந்து வேஷ்டி மட்டுமே தான் கட்டணுன்றதுலாம் ஒன்றும் விதிமுறை கிடையாது. அப்படி பார்த்தா எல்லாருமே வேட்டிலாம் கட்டுறது இல்லையே. தேவைப்படுமா வேட்டி கட்ட வேண்டியதான். பேண்ட் ஷர்ட்டை போடுறதை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கெல்லாம் பிரேமலதா மாதிரி ஆளுங்களுக்கு அருகதை இல்லைன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா முதல்வர் அவர் பேண்ட் ஷர்ட்டு ஏன் வாக்கிங் போகும்போது பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு போகிறாரு, வேறு ட்ரெஸ்ஸு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு போடுறாரு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இவங்க வந்து அந்த மாதிரி விமர்சிக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா எந்த அரசியலாக இருந்தாலும் இதான் இவங்க வந்து இன்னும் புரியாத பேசுகிறாங்க, அவ்வளோதான்.